இதுவரையிலும் அந்த கோயில் எப்படி நிர்மாணிச்சாங்கங்கிறத பார்த்துக்கிட்டே வந்தோம். நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். ஏற்கனவே பல கர்ண பரம்பரை கதைகள் இதை பற்றி உண்டு. இந்த கோயில் இப்படி தான் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல கதைகள் உண்டு. அந்த கதைகளெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்கள் புது வகையான ஒரு பல தியரிகள் எல்லாம் சொல்கிறீங்க. இப்படி தான் இருந்திருக்க முடியும்னு சொல்கிறீங்க. நம்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் காலகாலமாக நின்று கொண்டிருந்த அந்த கதைகளை நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு வர்றீங்களே, அப்போ அதை தாண்டி உங்களுக்கு இதெல்லாம் இதுதான் நான் சொன்னது தான் உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? நிறைய கேட்க மாட்டாங்களா? அதுக்கான அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த ஆதாரங்களை காட்ட முடியுமா உங்களால்? ஓலைச்சுவடிகள் ஏதாவது இருக்கா? இல்லை இது ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கா? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு விஷயம் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும், ஆதித்த கரிகாலன் ராஜராஜ சோழனுடைய அண்ணன் கொல்லப்படுகிறான். ஆமாம். கொல்லப்பட்ட உடனே அந்த கொலைகாரர்களை பிடிச்சிடுறாங்க. ரவிதாசன், இடுமன்காரி, அந்த 3 பேர் எல்லாம் பிராமணர்கள். அவங்க தான் கொலை பண்ணுறாங்க, பிடிச்சாச்சு. ஆனால் அவங்களுக்கு எந்த தண்டனையுமே கொடுத்ததா வரலாறு இல்லை அப்படின்னு ஒரு இது வந்தது. ராஜராஜ சோழன் வந்து கண்டுக்கலைங்கிற மாதிரி அதை வந்து தேடிக்கிட்டு போகும்போது, ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகு, சுந்தர சோழர் இறந்த பிறகு பதவிக்கு வர்றது வந்து உத்தம சோழன் வர்றான். அவன் தான் ஒரிஜினல் இதாக கண்டராயத்தினுடைய பேரங்கிற முறையில் அவனுக்கு தான் இது இருக்குது. சுந்தர சோழர் வந்து இடையில் வந்ததுனால அந்த வரலாறு வேண்டாம். உத்தம சோழன் வந்து 12 வருஷம் இருக்கிறான். அந்த 12 வருஷம் வந்து இந்த ஆதித்த கரிகாலனுடைய கொலை வந்து பெருசாக எடுக்கல. ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஒரு 5000 பேரை பிராமணர்களை நாடு கடத்துறான். கேரளாவுக்கு நாடு கடத்துறான். அது வந்து சிவகங்கையில் இருக்கிற ஒரு கோயில் அந்த கல்வெட்டில் இருக்குது. கல்வெட்டில் குறிச்சிருக்காரு. அதை கண்டுபிடிச்சி எழுதி வெளியே கொண்டவர் வந்து பாலகுமாரன் என்ற எழுத்தாளர். அவர் கொண்டார். அது பாலகுமாரன். அவர் அந்த கோயிலில் போய் உட்காந்துருந்துக்க பார்த்தாக்கா அதில் இருக்குது. ஆக அவன் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறான். இது மாதிரி பல விஷயங்கள் அங்கங்கே போயிட்டு இருக்குது. அது மாதிரி இதுக்கான நீங்கள் சொன்ன வகையான ஒரு ஆதாரத்துக்கு எங்கே ஒரு கல்வெட்டு ஏதாவது இருக்குதா, அதான் நம்ம தேடணும். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற வேலையெல்லாம் பார்க்கும்போது அந்த சாரப்பள்ளங்கிற அந்த தியரியே கொஞ்சம் தகராறு அடிக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம பேசுனது எல்லாமே வேறையாக இருக்குது. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது ஃபிசிக்ஸ் இதெல்லாம் அந்த அந்த சாஸ்திரங்களை, கட்டடக்கலையினுடைய சாஸ்திரங்களே புது வகையில் திங்க் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, என்ன ஆதாரம், என்ன ஆதாரம்? இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். எவ்வளோ நம்ம சொன்னாலும் ஏன்னா மெய்ப்பொருள் காண்பதே அறிவு, மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. அதனால் எது சொன்னாலும் எங்கள் இதில் இருக்குதுன்னு ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அது ஏற்கனவே அதில் சொல்லிவிட்டாங்கன்னு ஒரு கதை விடுவானுங்க. என்ன செஞ்சானுங்கன்னு எவனுக்கும் தெரியாது. அது வேறு விஷயம். அதனால் நீங்கள் பார்த்து இதுக்கான ஆதாரங்கள் வந்து நீங்கள் இந்த எபிசோடில் நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் சார். அதாவது சார், அந்த கோபுரம் விமானம் என்ன சொல்லுது ஃபைனலாக, தன்னகத்தே ஆழ்ந்த அறிவியல் ஆதாரங்களை உள்ளடக்கிய பெரிய கோவில் விமானம் ஆறுமுள்ள மனிதர்களுக்காக 1000 ஆண்டுகளாக அமைதியாக காத்து கொண்டிருக்கிறது. புரளிகள்லாம் இருக்கும், நிறைய ஒரு மூட நம்பிக்கைகள், புரளிகள். அந்த கோவிலை சுற்றி காலமாக ஒரு மைய மர்மங்கள்லாம் நிறைய இருக்குது, வளம் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னை வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன அறிவியல் ஆதாரங்கள்? இப்போ நீங்கள் சொன்னது இந்த சிகரம் எப்படி மேலே போச்சு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்கள் பிரமிப்பு அடிச்சிங்க. அதே மாதிரி சிவலிங்கம் எப்படி உட்காந்துது, இதுக்கு அறிவியல் ஆதாரங்கள். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போது மெயின் டாபிக் சார் இந்த பர்டிகுலர் எபிசோடில். இப்போ இந்த நிகழ்ச்சியை சில நேயர்கள்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் +1 +2 படிக்கிற ஸ்கூல் பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ரிசர்ச். அவங்களுக்குலாம் முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறையா. இப்போ எல்லாம் பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ கோவிலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. இப்போ கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடு மாதிரி இருக்கும். 30க்கு 30 மீட்டர் கீழே இருந்து மேலே பிரமிடு மாதிரி போயிட்டு 8க்கு 8 மீட்டரில் போய் முடிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே அந்த சிகரம் உட்காந்துருக்கு. நான் என்ன சொன்னேன், கருவறை வந்து ஒரு சதுரமான அமைப்பு, கேவிட்டி ஓப்பனாக இருந்தது கட்டுமானம் பண்ணும்போது. அதில் நீரை நிரப்பி, விமானத்தின் உயரத்தில் பாதி வரைக்கும் உள்ள நீரை நிரப்பி அவர் வந்து அந்த சிகரத்தை மேலே தூக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அறிவியலுக்கு வாங்க. ஒரு சதுரமான ஒரு தொட்டி மாதிரி உள்ள சதுர அமைப்பில் நீர்நிலை
அதாவது 24 மீட்டருக்கு ஒரு பெரிய ஒரு நீர்நிலை இருக்கும் ஹைட்டு. அப்படி இருக்கும்போது 4 பக்க சூறையும் என்ன பண்ணும் சார், நீர்நிலை விசைன்னு கேள்விப்படுறீங்க. ஒரு டேம் மாதிரி அஷ்யூம் பண்ணிங்க. டேமில் எப்படி தண்ணி நிற்கும், இப்போ மேட்டூர் டேம்னு நினச்சிங்க, ஒரு 100 அடி தண்ணி இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 24.75 வரைக்கும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நீர்நிலை என்ன பண்ணும், ஒரு நீர்நிலை விசையை அடிக்கும். எப்படி அடிக்கும், 4 பக்கமும் வால் இருக்கு, 4 பக்கத்து சுவரையும் டீஸ்டெபிளைஸ் பண்ணும், அதை சீர்குலைக்கும். இந்த பக்கம் இது தள்ளும், இந்த நீர் இந்த பக்கம் தள்ளும், இதை தள்ளும், அந்த கட்டமைப்பையே ஒரு சீர்குலைக்க செய்யும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ராஜராஜ சோழன் என்ன பண்ணிருக்கணும், இதை எப்படி சரி பண்ணுறது, தண்ணி இவ்வளோ தூரம் நிற்கும் போது தண்ணி வந்து ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு ஒன்று அடிக்குமே, அதுக்கு என்ன மாதிரி பண்ணிருக்கணும், கட்டமைப்பில் ஒரு சீக்ரெட் எங்கேயாவது கொடுத்துருக்கணும். எங்கே சீக்ரெட் கொடுத்துருக்காரு, நீங்கள் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 24.75க்கு தண்ணி நிற்கிற மாதிரி பிளான். ஓகே, இப்போ அந்த தண்ணி ப்ரெஷரை எது தாங்கணும், கட்டமைப்பின் எடை அதுதான் தாங்கணும். எவ்வரி ஆக்ஷன் வில் ஹவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு சமமான எதிர்விசை வேணும், ஒரு விசைக்கு ஒரு சமமான எதிர்விசை வேணும். அப்போ தான் அந்த சுவர் வந்து நிற்கும். இது நியூட்டனோட 3வது இயக்க விதி. எடை அப்படின்னு சொல்கிறோம், எடை தான் தாங்கணுங்கிறோம். எடைங்கிறது நியூட்டனோட 2வது விதி எடுத்திருக்காரு ராஜராஜ சோழன். நியூட்டன் 2வது என்ன சொல்லுது, எடைங்கிறது அதோட மாஸ் நிறைய வேக முடுக்கத்தால் பெருக்குவது. இங்கே வேக முடுக்கம்ங்கிறது என்னது, பூமி வந்து 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வேகத்தில் இந்த கட்டமைப்பின் எடையை வந்து பிடிச்சி இழுத்து எங்கள் இதில் நிற்கணும், பூமி மேலே நிற்க வைக்கணும், தக்க வைக்கணும், ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கணும். அப்போ ஒரு பக்கம் வந்து கட்டமைப்பில் நியூட்டனோட கான்செப்ட், நியூட்டன் உட்காந்துருக்காரு. இந்த சைடு கட்டம் வந்து வாலில் சுவற்றில் நியூட்டன் அவர் கருத்தை கொண்டு வந்து உட்காந்துருக்காரு. F=ma, நியூட்டனின் 2வது விதி. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ்ங்கிறது நிறை மல்டிப்ளைடு பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏன்னு வச்சுக்கலாம், இல்லை ஜின்னு வச்சுக்கலாம். ஜிங்கிறது கிராவிட்டி, அதுதான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். இப்போ உங்களுடைய நிறைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எடைன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நிறைங்கிறது என்ன, உங்களோட சதைப்பகுதி, எலும்பு, ரத்தம், நரம்பு, இதோட நிறை. அதை வந்து பூமி வந்து 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வேகத்தில் சென்டரை வச்சு இழுத்துக்கிடுது. அதுதான் ஃபோர்ஸ். நீங்கள் அந்த அளவு ஃபோர்ஸு பூமியோட சென்டரை நோக்கி நீங்கள் அனுப்புகிறீங்க, பூமியோட சென்டரை போற்றி நீங்கள் அனுப்புகிறீங்க. இதுதான் உங்களோட எடை. ஸோ இந்த கட்டமைப்பின் எடை வந்து F=ma அந்த ஃபார்முலாவில் போட்டு நியூட்டன் வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காரு, 4 பக்க சுவர்லேயும் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நீர்நிலையில் பாஸ்கல் வந்து ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நீர்நிலை விசை அடிக்கும். இந்த வாலை வந்து தள்ளிவிட பார்க்கும், டீஸ்டெபிளைசிங் ஃபோர்ஸ். அது வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணது, பாஸ்கல் கான்செப்ட் வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணுது. அது ரெண்டுக்கும் ஈக்குவேஷன் வரும் சார். இவர் வந்து ρgh அப்படின்ட்டு அந்த ஃபார்முலா. அதாவது ப்ரெஷர் வந்து ஆழத்தை மாத்திரம் பொறுத்தது, வால்யூம் பொறுத்து இல்லை, ஆழம் என்ன இருக்கோ அந்த ஆழத்தை பொறுத்து தான் அப்படின்ட்டு ஸ்டெவின்கிற 100 மேதை வந்து அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு சைடு வந்து பாஸ்கல் அடிக்கிறாரு ப்ரெஷர் கொடுத்து, இந்த சைடு வந்து கட்டமைப்பில் நியூட்டன் F=ma, நீ என்ன தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் கட்டமைப்பை பாதுகாத்துக்கிறேன், நீ ப்ரெஷர் கொடு அப்படின்ட்டு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் ராஜராஜ சோழன் ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்காரு, சேர்த்திருக்காரு, இணைச்சிருக்காரு. இது F=maங்கிற ஃபோர்ஸு, இந்த பக்கம் ஃபோர்ஸு, இந்த ஒரு விசை F=12 ρgh h அப்படின்ட்டு வரும். 2 ஃபோர்ஸையும் நாங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு டேமை டிசைன் பண்ணதுக்கு நாங்கள் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுமானத்தின் அகலத்தை நாங்கள் தீர்மானம் பண்ணுவோம். ஒரு இன்ஜினியரிங் டிசைனில் ஒரு அணை, புவியீர்ப்பு விசையால் இயங்கக்கூடிய அணைக்கு வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணி அதாவது ஒரு கட்டமைப்பு வந்து எப்படி வந்து தோல்வி அடையும் அப்படின்னா, ஒன்று நகர்த்தி தோல்வி அடையும், அப்படியே வாழை தள்ளி விட்டுரும் அந்த சைடை. அது இல்லாமல் அந்த வாழை வந்து கொடசாய வைக்கும், இப்படியே தள்ளும் சார், டில்ட்டு பண்ணும், அந்த மாதிரி வைக்கலாம். இல்லாட்டினா அப்படியே கட்டமைப்பு செட்டில் ஆகிட்டு கீழே உட்காந்துடும், க்ரஷ் ஆகிடும். இது 3 விதமான தோல்விகள் தான். இந்த 3 விதமான தோல்வி முறைகளை ராஜராஜ சோழன் கரெக்டாக எடுத்து வடிவமைத்திருந்தால்தான் கட்டமைப்பு நிலையாக இருக்கும். இதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு நாங்கள் பார்க்கணும். பார்த்தாலும் அது ஒரு எவிடன்ஸு. இப்போ நான் சொல்லிட்டேன், இந்த பக்கம் கட்டமைப்பு எடை, இந்த பக்கம் நீர்நிலை விசை 24.75 வரைக்கும். என்ன பண்ணியிருக்கார் ராஜராஜ சோழன், அந்த சிகரத்தை மேலே தூக்கி வைக்கும்போது மேலே வந்து இன்டர்லாக்கிங் மெத்தடில் அந்த
பெண்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பெண்டன்ட் வந்து முக்கியமான ஆதாரம், ஆதாரம் சொல்லிடுறேன். பெண்டன்ட்ங்கிற அமைப்பு 4 கார்னர்லையும் முக்கோண வடிவ மேடை போல் வச்சுருக்காரு. அந்த மேடையில் தான் போய் 45 டிகிரி இதில் வந்து சொல்லிட்டு உட்காரணும். இப்போ அந்த பெண்டன்ட் மேலே பெண்டன்ட் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து 33 மீட்டர், அதுக்கு கீழே ஒரு 1.4 மீட்டர் 31.6 வரைக்கும் கட்டமைப்பில் இடைவெளிகள் இருக்குது. ஒரு சைடு 21.56 என்னமோ இருக்குது, இந்த சைடு வந்து 31.6 இருக்குது. எதுக்குடா இது ரெண்டையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரத்தை எடுத்து மேலே வைக்கும்போது அந்த கருங்கல் பகுதிகள் சரியாக கோர்க்கப்படாத நிலையிலோ அல்லது இது ரொம்ப நாளாக ஊறி இருக்கும், தண்ணியில் ஊறி பழுதுபட்டுருக்கலாம், இது கொஞ்சம் முறிஞ்சிருச்சுன்னா மேலே எடுத்துகிட்டு வைக்கும்போது அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டை வைக்கும்போது சம்டைம்ஸ் இது ரெண்டும் ஒன்று கட்டமைப்பில் அந்த சரியாக கோர்க்கப்படாத சரியாக உட்காராதனால திடீர்னு கீழே விடும். எங்கே 24.75 மீட்டர்லையோ இல்லை 23.35 மீட்டர் லெவல்லையோ தண்ணியில் வந்து திடீர்னு இந்த சிகரம் வந்து கீழே விடும். ஒன்று மரத்தோடு கீழே விடும், இது முறிஞ்சாலும் விடும். சேஃப்டியை கணக்கில் எடுத்திருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு தண்ணியில் நீங்கள் இந்த லெவல்லேருந்து கீழே குதிக்கும் போது உங்கள் உயரத்துக்கு தண்ணி எழும்பும். அது மாதிரி இது எவ்வளோ உயரத்துக்கு எழும்பும் அப்படின்னு பார்த்துட்டு 8.25 மீட்டர் இஸ் த ஹைட்டு, 31.6 மீட்டருக்கு எடுத்துட்டார் சார். 31.6 மீட்டர் எடுத்துகிட்டு இந்த ஹைட்லேருந்து அதாவது ஒரு சில நொடிகள் தான் தண்ணி எழும்பும். அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தால் அதையும் நம்ம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக சேஃப்டியாக எடுத்துக்குமே. ஏன்னா நாளைக்கு கீழே விழுந்து வேறு ஏதாவது ஆட்சி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னா ராஜராஜ சோழனை பற்றி நம்ம வேறு விதமாக பேசுவோம். இன்னைக்கு அது இந்த காலமாக இருந்ததுன்னா இன்னைக்கு தனி விசேஷ இதழை வெளியிட்டுருவோம். இன்னைக்கு சரித்திரத்தில் வேறு மாதிரி பேசுவாங்க. அந்த சிகரம் கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். சேஃப்டி ஃபேக்டர் அதையும் கணக்கில் எடுத்துகிட்டு 31.6 எடுத்துட்டாரு. இந்த பக்கம் வந்துட்டு கட்டமைப்பின் எடை F=ma. இப்போ 31.6க்கு அதாவது ½ ρ GH × H × H/3 அந்த மாதிரி அந்த ஒரு அதை இப்படி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒரு அகலம் கிடைக்கும் சார். இது வந்து நகர்றதுக்கு நான் சொன்னேன். கவிழும் ஒரு கட்டமைப்பு கவிழக்கூடிய நிலைமை உண்டு. கவிழுங்கிறது அப்போ இங்கேயும் எவ்வரி ஆக்ஷனும் எல்லா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி திருப்பத்திறன்னு சொல்லுவோம். பெண்டிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு இன்ஜினியரிங்கில் சொல்லுவோம். அது ரெண்டு பெண்டிங் மூமெண்ட்டு அதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். கட்டமைப்பினால் வர பெண்டிங் மூமெண்ட் இது சீர் செய்யும். இது இந்த சைடு வந்து இந்த வால் வந்து சீர் செய்யும், இது வந்து சீர்குலைக்கும். இந்த சைடு இது சீர்குலைக்கும் திருப்பத்திறன் பெண்டிங் மூமெண்ட்டு, இது சீர் செய்யும் திருப்பத்திறன் ஸ்டெபிலைசிங் மூமெண்ட், டீஸ்டெபிலைசிங் மூமெண்ட்ஸ். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு விட்டு கொடுக்கும். நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில் எது மேக்ஸிமம் அதுதான் கணக்கில் எடுத்துக்கணும். எக்ஸாக்டாக ராஜராஜ சோழன் அந்த மொமெண்ட் வழியாக வச்சும்போது தான் நிறையா வரும். 31.6 மீட்டர் உயரம் கட்டமைப்புக்கு 10.63 மீட்டர் அகலம் இருக்கணும் சார். அந்த கருவறை வாலோட ஆவரேஜ் உங்களுக்கு கனம் தடிமன் வந்து 10.63. இன்றைக்கி யாரை வேணால் போய் அளந்து பார்க்க சொல்லுங்கள். 10.63 சார் வித் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இது வச்சுருக்காரு. இது ஒரு ஆச்சரியம் எனக்கு. எப்படி ஒரு நம்ம இன்றைக்கி ஐஐடி படிக்கிறோம், அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்டிங் மூமெண்ட்டு, சியர் ஃபோர்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு டேம் டிசைன் எப்படி பக்காவாக ஒரு பண்டைய தமிழர்களுக்கு இவ்வளோ கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, உள்ளுக்குள்ளே இடைவெளிகள் நிறையா கொடுத்துருக்காரு. எங்கள் சுற்றோட்ட இடைவெளிகள்னு ஒரு 1.8 மீட்டர் ரவுண்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில இடத்துல ஓப்பனிங் கேப்பெல்லாம் இருக்குது, டோர் ஓப்பனிங்காக இருக்குது. அதோட வெயிட்டெல்லாம் குறைக்கணும் மாஸ். ஏன்னா அந்த நீர்நிலை விசைய மாஸ் அந்த எடை தாங்கணும். அதெல்லாம் குறைக்கும் போது குறைச்சி பார்த்துடலாம் அப்படின்ட்டு டேம் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ்னு ஒன்று போடுவோம் சார். டேம் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, மேலேருந்து கட்டமைப்பு வெயிட்டை கொடுக்குது, சைடுலேருந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அடிக்குது, ரிசல்டன்ட் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. மொத்த பொது விளைவு ரெண்டுக்கும் காமனாக இது வந்து விமானத்தின் அடித்தளத்தில் 1/3 பகுதியில் நடுப்பகுதியில் விழணும். அப்போ தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேலன்ஸ் பண்ணோம். நடுப்பகுதியின் எல்லை 2 எல்லை இருக்கும். 3ஆக பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டு. மிடில் பார்ட்டுக்கு 2 இது இருக்கும். இது பேர் நடுத்தர 3வது விதி, மிடில் தேர்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதில் வந்து சென்டரில் வந்து அந்த ரிசல்டன்ட் அடிக்கணும். ரிசல்டன்ட் எப்படி பண்ணிருக்காருன்னா 24.75 தான் மேக்ஸிமம் ஹைட்டு, அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்னது 31.6ங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வச்சு கொஞ்சம் அகலம் எடுத்துக்கலாம். ஆனால் வாட்டரில் வந்து அட் எனி காஸ்ட்
24.75 விமானத்தின் பாதி உயரம் தான். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்காரு. 24.75 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா வாட்டர் லெவலில் இது வந்து 190 டன்னை தூக்கும். 140 இல்லை 190 டன்னு. நமக்கு வேண்டியது 140 தான். அதனால் ஒரு 22.75 இல்லை 23.35 அது வரைக்கும் தான் அவர் தண்ணியை ரொப்பி கரெக்டாக அந்த ரிசல்ட்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, 1/3 அகலத்தை 3ஆக பிரிச்சுட்டு நடுவில் உள்ள அகலத்தில் உள்ளுக்குள்ளே விழணும் அந்த ரிசல்ட்டை. அதுக்குள்ளே விழுற மாதிரி கரெக்டாக இது எல்லாமே நான் வந்து ராஜராஜ சோழன் போட்ட கணக்கு சார். இந்த புக்கில் நான் போட்டது எல்லாமே நாங்கள் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறோம். இதுதான் பிரமிப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி, இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நாங்கள் பண்ணுற அனாலிசிஸு சோழனுக்கும் தஞ்சாவூர் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எப்படி தெரிஞ்சுது அந்த காலத்தில். இது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. அன்றைக்கி நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, 247 முடியாதா அப்படின்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் 24.75க்கு தண்ணியை நிறுத்தணும். அதுதான் சார். இப்போ இன்னொரு 31 அடி ஏற்றினோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏற வேண்டியிருக்கும். அப்போம்போது அந்த ரிசல்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து அந்த பாதுகாப்பு எல்லையை தாண்டி விடுவோம். பாதுகாப்பு எல்லையை தாண்டி விழுவும்போது கட்டமைப்பு கவிழும். அதனால் 216 அடிக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிட்டு நடுப்பகுதியில் மாத்திரம் அந்த ரிசல்ட்டை விழுவுற மாதிரி பண்ணி வச்சுட்டாரு. இப்போ நான் 10.63 சொன்னேன். விட்டு இவ்வளோ வந்திருக்கு சார். நான் இந்த பக்கம் குறுக்கு வெட்டு பகுதி பார்த்தீங்கன்னா 10.63, இந்த எண்டில் ஒரு 10.63, நடுவில் கருவறையின் விட்டு 7.93. நீங்கள் எல்லாம் கூட்டி பாருங்கள். கூட்டி பார்த்து யாராவது ஒரு 30 மீட்டர் டேப்பை போய் அளந்து பார்க்க சொல்லுங்கள். எக்ஸாக்டாக 21.20, 19 or 20 கரெக்டாக இருக்கும் சார். இருக்கணும். இருந்தால் இவர் இந்த மெத்தடெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்புறம் டேம் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் அந்த ரிசல்ட்ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக மண்டின் தாங்கும் திறன், மண்டியில் வந்து எதிர்மறை அழுத்தம், கிராவிட்டி டேமில் எதிர்மறை அழுத்தம் வரக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லாம் அந்த கம்ப்ரஸ் ஸ்ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும். சேஃப் பேரிங் கெப்பாசிட்டிக்குள்ளே வரணும். இதெல்லாம் வந்து டேம் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ்னு பண்ணியிருக்கோம். நான் இந்த புக்லேயே ஒரு சாப்டர் போட்டிருக்கேன். அதில் அதுக்குள்ளேயே எல்லாம் கரெக்டாக கட்டமைத்து இந்த மெத்தட் தான் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் 100% நீங்கள் ஷூட் பண்ணிடலாம் சார். நீங்கள் இதை வச்சு ஒரு 3D அனாலிசிஸ் பண்ணால் கூட சோழன் வந்து இந்த மெத்தடை தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு இது வந்துடும். இது 2வது ஆரம்பம் உங்களுக்கு சொல்லிட்டேன். எவிடன்ஸ் வந்து ஒன்று வந்து கரெக்டாக இவர் வந்து 2 ஈக்குவேஷனையும் நியூட்டன் கான்செப்டையும் பாஸ்கல் கான்செப்ட் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அவருக்கு. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. நியூட்டன் கான்செப்ட், பாஸ்கல் கான்செப்ட், ஃபார்முலாலாம் எக்ஸாக்டாக அந்த 9.81 நம்பர். அது இல்லாமல் 2 பக்கமும் 9.81 நீங்கள் போட்டாகணும். பூமி ஈர்ப்பு முடுக்கம் இந்த ஃபார்முலாலாம் போட்டு எக்ஸாக்டாக அந்த ஆவரேஜ் திக்னஸ்ஸு கொடுத்துருக்காரு. அப்போ எப்படி வருது இது? நான் வந்து சார் இது வந்து கற்பனையில் வரையப்பட்ட ஒரு கதை இல்லை. அது மாதிரி போன்றது கிடையாது. இதான் இது கற்பனை. இந்த கல்வெட்டுகளெல்லாம் அடிப்படையாக கொண்டு கற்பனைன்னு நான் எடுத்து பண்ணல. உங்கள் கண்ணுக்கு எதிரே தெரியும் கருங்கல் குவியல். கருங்கல் மலையில் காலம் காலமாக அருண்மொழிவர்மன் ஆழ்ந்த தமிழர்களின் ஆழ்ந்த அறிவியலை ஆழமாக பதித்து அழகு பார்த்த அறிவியல் வரலாறு சார். ஒன்று இது 2 சொல்லிட்டேன்னா இன்னொரு ஆதாரம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. பெண்டன்ட் இருக்குது, 4 பில்லர் மாதிரி இருக்குது, தூக்கி வச்சுட்டாருன்னு சொன்னேன் ஆதாரம். இன்னொரு ஆதாரம் என்ன சொல்லியிருக்கேன், காற்று உள்ளே அடைச்சிருக்கார் சார். சயின்ஸு தான், வேறு எதுவுமே கிடையாது. சயின்ஸு காற்று உள்ளே அடைச்சி 198 மீட்டர் கியூப் ஏர் இருக்குது, 140 டன்னு தான். மாஸ் டு வால்யூம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.56. தண்ணியில் போட்டால் அந்த மொத்த சிகரமும் நந்தியோடு சேர்த்து மிதந்தாகணும். இதுதான் சயின்ஸு சொல்லுது. இது ஒன்று. அப்புறம் இது எப்படி டிசைன் பண்ணிருக்காரு, கரெக்டாக விமானத்தின் ஹைட்டை எடுத்துருக்குங்க. 49.5, 24.75 வரைக்கும் தான் தண்ணி. இது வந்து போட்டிங்கன்னா 1 மீட்டர்னு வச்சுங்க, 1/2 மீட்டர் தண்ணியில் இருக்கும், 1/2 மீட்டர் மேலே இருக்கும். இது எல்லாமே அறிவியல் ஆதாரங்கள் சொல்லிட்டேன். இது எல்லாமே நீங்கள் போய் இந்த புக்கில் சொல்லியிருக்கேன் சார். எடுத்துகிட்டு ஓடி போய் பார்க்கணும். பொன்னியின் செல்வன் போய் ரொம்ப ஆவலாக நம்ம போய் பார்க்குறோம். 3000 4000 டிக்கெட் கொடுத்துரு. டிக்கெட்டே இல்லை. பெரிய கோவில் உச்சியை நோக்கி எல்லாமே ஓடி போய் பார்க்கணும். அறிவியல் ஆதாரங்களில் உள்ளே அடக்கியிருக்க. கீழே வந்து ஒரு சுரங்கம் சொல்லிட்டேன். பெரிய சுரங்க வழித்தடம் இருக்குது, மண்ணில் புதஞ்சிருக்கு. அது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஷுட் கம் அவுட் இஃப் தே ஹவ் டன் ஆல்ரெடி தான் இது பண்ணிட்டாங்களாம். இல்லை நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் எடுத்துங்க, இவ்வளவையும் எடுத்து பாருங்கள். அது எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லிடும். இந்த ஆதாரங்கள்லாம் கோவில் கட்டமைப்பிலே இருக்குது சார்.
இது நான் ஒன்றும் மறைக்க தேவையில்லை. நான் வந்து ஒரு இன்ச்சு கூட ஒரு கருங்கல்ல வச்சுட்டு ஒரு மேனிப்புலேட் பண்ண முடியாது. இது எல்லாமே சயின்ஸு. இந்த சயின்ஸ் எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரிந்தது ராஜராஜ சோழனுக்கு? இதை தான் நம்ம வந்து வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். உலக உருண்டைக்கு எடுத்துகிட்டு போனோம் சார். உலக உருண்டை உச்சிக்கு தமிழர்களின் அறிவியல் பாரம்பரியத்தை உலக உருண்டை உச்சிக்கு உயர்த்தவே உச்சிக்கல்லில் உண்மைகளை வைத்து உயரத்தில் ஏற்றி வைத்தார். தஞ்சை என்ன பண்ணிச்சு? காலம் காலமாக சாரப்பள்ளம், தஞ்சையில் நம்மளும் சேர்த்து தான், சோழ தேசமெல்லாம் ஏன்னா காலம் காலமாக சாய்ந்த ஒரு சரிவு பாதையில், சாரப்பள்ளம் சரிவு பாதையில் சாய்ந்து சோர்ந்து கண்ணயர்ந்ததால் தஞ்சைக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் கிடைக்க வேண்டிய அறிவியல் அங்கீகாரங்கள் முழுவதும் கப்பலேறி கடல் கடந்து விட்டது. நீங்கள் கேள்வி கேட்கணும், என்ன செல்வகுமார் கப்பலேறி கடல் கடந்து விட்டது அப்படிங்கிறீங்களா? எல்லா விஷயமும் கோபுரத்தில் அடங்கியிருக்கு சார். எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, யார் இந்த ரகசியத்தெல்லாம் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயிலெலாம் வெளியில் வருது. கோபுரத்திலேயே இருக்குது எல்லாமே. இது வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கல? எந்த காலகட்டத்தில் இந்த ரகசியங்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு போயிருக்கோம் அப்படின்ட்டு நான் அடுத்த எபிசோடில் நிச்சயம் சொல்கிறேன் சார். நான் நிறைய சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேட்கணும். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அங்கே போய் அளந்து பாரு, எவிடன்ஸ் போய் பாருங்க. உன்னுடைய பொறியியல் துறையினுடைய அடிப்படையில் நீ போய் அளந்து பார். சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் அங்கேயும் இருக்கு. இது வந்து பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில், நவீன இதில் டெக்னாலஜியை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லேசர் டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி சுலபமாக கண்டுபிடிச்சி, ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஒரே நாளில் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு இதில் என்ன ஒரு இதுனாக்கா, என்னுடைய பொறியியல் கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள்லாம் கட்டடக்கலையின் அற்புதங்களை பார்க்கறதுக்கு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போவாங்க. கேள்விப்படாத ஊருக்கெல்லாம் வடநாட்டுக்கெல்லாம் போவாங்க. தஞ்சாவூருக்குன்னு ஒரு நாள் போயிட்டு வரதுக்கு ஏற்பாடு இருக்குதான்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் இருக்குது சார். இங்கே இருக்கிற ஒரு மார்வல், ஒரு கல்லணையை நம்ம எங்கள் பொறியியல் கல்லூரியில் எத்தனை பேர் பார்த்தான்னு தெரியல, எத்தனை பேர் தஞ்சாவூர் கோயிலை பார்த்தான்னு தெரியல. இது மாதிரி பல அற்புதங்கள் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எங்கள் சேலத்தில் நாங்கள் வந்து வரலாற்றை பற்றி பெருசாக பேசுறது எங்கள் ஊருக்கு பின்னணியில் ஒன்றுமே இல்லை. ஆனால் 2 வரலாறு இருக்குது. சங்க இலக்கியங்களில் எங்கள் பேர் நிறையா இருக்குது. அதியமான் சேலத்தை சேர்ந்தவன், அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவன், சங்க இலக்கியத்தில் இருக்கவன். அதே மாதிரி வல்வில் ஓரி கொல்லிமலையை சேர்ந்தவன், 2மே சேலம். நிச்சயம் அதை நாமக்கல் இது மாறி இருந்தாலும் சேலம். அந்த இந்த சோழர்கள் வரலாற்றுக்கு முந்தின காலத்தை சேர்ந்தவங்க நாங்கள். அது வேற ஒரு பக்கம். எங்கள் ஊரில் தாரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. தாரமங்கலத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு அற்புதம் ஒன்று இருக்குது. யாருமே அதை பற்றி அதிகமாக பேசுறதில்ல. தூண் இருக்கும், அந்த கோயிலை தாங்குற தூண் இருக்கும். ஓகே, அந்த தூணுக்கு அடியில் ஒரு பேப்பரை விட்டுட்டு வெளியே எடுக்கலாம். ஆமாம், இடைவெளி இருக்கும். தூண் தரையில் உட்காரல. ஆமாம் சார், தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த தூணை எப்படி தாங்கிக்கிட்டு எப்படி நிற்கிது அந்த கூரைங்கிறது இது ஒன்றும் தெரியல. இது ஒரு ஆனால் அது கொஞ்சம் நவீன கட்டடம் தான். அதாவது ஏறத்தாழ 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் கட்டினதான் கட்டியிருக்காங்க. ஒரு 200 வருஷம் பழமை தான். சரி சரி. அந்த இது எப்படி தெரியும்? அதே மாதிரி ஒரு யாழியினுடைய வடிவம் இருக்குது. அது வாயை பிறந்துக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளார ஒரு இவ்வளோ பெரிய உருண்டை இருக்கும், ஒரு கல். அந்த கல் எப்படி உள்ள போச்சு? உள்ள ஷேப் பண்ணி எப்படி உள்ள போச்சு? வாய் திறந்துருக்குது, அது கல் எப்படி உள்ள போச்சு? இந்த கேள்விகள்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை வந்து அவன் செஞ்சிருக்கான். அதை பேஸ் பண்ணி கல்லை கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு இவன் குறுகி இருக்கிறான். இப்போ என்ன போயிட்டோம்னா நம்ம அதுவும் என்ன நாசமாகவே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கோம். அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற பொண்ணு. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆட்கள் செஞ்சுருக்கிறாங்க. தாரமங்கலத்துக்கு வரலாற்று பின்னணி கிடையாது. இன்றைக்கி அதில் இருக்கிற பல சிற்பங்களை பார்த்துட்டு அதிசயப்படுறாங்க. எப்படி இதெல்லாம் செஞ்சுருப்பான்னு. தாரமங்கலத்தை பற்றி விளம்பரமே கிடையாது. அது சேலத்துக்காரர்களுக்கு தான் தெரியும், அந்த ஊர்லேயே பிறந்த வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி இன்னைக்கு ஒரு நான் அந்த கோவிலில் போய் பார்த்துட்டு அங்கே நின்றுக்கிட்டே இருப்பேன். அந்த பேப்பரை உள்ளே விட்டு பார்ப்பேங்க. இங்கே எப்படிடா அது போகுது? அவ்வளோ பெரிய தூண், அவ்வளோ பெரிய ஜைகாண்டிக் தூண் வந்து ஒரு பில்லர் கீழே தரையிலே இல்லை, அது தொங்கிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி பல அற்புதங்கள் நம்ம ஆட்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கே 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையிலும். அதுக்கப்புறம் ஒருத்தனையும் காணும், எங்கே போலாம் தெரியல. ஸ்கை ஸ்கிரேப்பர் கட்டுறான், அமெரிக்காவில் கட்டுற மாதிரி உயரமான கட்டடங்கள் கட்டுறான். என்ன பெரிய உன்னுடைய கலையை இது உன்னுடைய திறமையெல்லாம் இது பண்ணிவிட்டு காப்பீடியை போட்டேன். ஆமாம், சொந்த மொழியை அடக வச்சுட்டேன். ஆக உங்களுடைய அடுத்த இதில் மிச்ச விவகாரங்களையும் நம்ம கொண்டு வரதுக்கு பார்ப்போம். நம்முடைய மகோட்டத்துக்கு அந்த பொன்னியின் செல்வனில் நம்ம நீங்கள் யாராவது கதாபாத்திரங்கள் அருள்மொழிவர்மன், ஆதித்த கரிகாலன், குந்தவை, நந்தினி, வந்தியத்தேவன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அருள்மொழிவர்மன் எழுதி இயக்கிய கருங்கல் காவியம் இல்லைங்களா, இதை யார் யார் அறிவியல் கதாபாத்திரங்கள்? ஆர்கிமிடிஸ், நியூட்டன், சர் ஐசக் நியூட்டன்,
பாஸ்கல், கேவண்டிஸ், டோரிசெல்லி, இந்த மாதிரி இவங்கெல்லாம் அறிவியல் கதாபாத்திரங்கள். இந்த மாதிரி அறிவியல் கதாபாத்திரங்களை வைத்து இயக்கிய ஒரு கருங்கல் காவியத்தை இயக்கிய சோழனை இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த பெயர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த தமிழர்கள். ஆமா, முன்னோடியாக இருந்த நம்ம தமிழர்களை பற்றிய ஒரு வரலாறுகளை அடுத்த எபிசோட்ல இப்படி இயக்கிய ஒரு கருங்கல் காவியத்தை இயக்கிய ஒரு தலைவனை இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ் தான் சொல்லணும். நாசாவில் வந்து இவர் ஃபோட்டோ தான் இருக்கணும், இஸ்ரோவில் வந்து நம்ம சோழன் ஃபோட்டோ தான் இருக்கணும், ஸ்கூல் காலேஜஸ் ஃபிசிக்ஸ் லெபார்டரிலாம் சோழனோட ஃபோட்டோ தான் இருக்கணும். கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம், தமிழர்கள் விட்டுட்டோம், நம்ம சரியாக நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுட்டோம் சார். சோழ பேரரசின் சாதனைகள், பலம், தொழில்நுட்பம் ஆகியவற்றை நாம் சரியாக ஆராய்ந்து பார்க்கவில்லை என்றே தெரிகிறது சார் என்னோட ஆராய்ச்சிகள். இதனால தான் தஞ்சைக்கு கிடைக்க வேண்டிய, தஞ்சை கோவிலுக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வேர்ல்டு ஒண்டர் அப்படின்னு சொல்லணும், இன்னும் கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. இதெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கணும், எல்லாம் சேர்த்து முயற்சி எடுக்கணும். ஆக இதுவரையில் நம்முடைய அறிவியல் துறையினுடைய மாண்புகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். சங்க இலக்கியங்கள்லேயே பல விஷயங்கள் நமக்கு நிறையா இருக்குது. சிவக சிந்தாமணியில் விமானம் எப்படி செய்வதுங்கிறது வந்து விளக்கியிருப்பாங்க. என்ன மரங்கள் தேவைப்படும், பறக்கிறதுக்கு எந்த மரங்கள் தேவைப்படும், ஒரு கம்ப்யூட்டர் மேனேஜ்டு யானை, அந்த இவ்வளோ அந்த சிந்தாமணியினுடைய அவளை வந்து சிவகன் வந்து அவளை கவர்றதுக்காக ஒரு பொறி வைத்த ஒரு யானையை வச்சு அவளை பயமுறுத்துவான். ஆக கம்ப்யூட்டர் பேஸ்டு ரோபோட்டிக் இதுவும் சிவக சிந்தாமணியில் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆக அந்த வழியில் வந்த நாம் இன்றைக்கி ஏன் வழி தவறி போயிருக்கிறோங்கிறதெல்லாம் அதுக்கான அடிப்படைகள்லாம் பார்ப்போம். இவ்வளோ மகத்தான சாதனைகளை செய்த மன்னர்களால் ஆளப்பட்டவர்கள், மன்னர்கள் வழி வந்தவர்கள் நாமங்கிற பெருமையோட கௌரவத்தோட அடுத்த எபிசோடுக்கு நம்ம போகலாம் சார். நன்றி சார், நன்றி.